வணக்கம். நவம்பர் 30 சனிக்கிழமை காலை வானிலை அறிக்கை. இந்த அறிக்கையை நீங்க எல்லாருமே முழுவதுமா கேட்டுருங்க. காரணம் என்னன்னா, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சென்னையில காலையிலிருந்து மழையானது தொடங்கி இருக்கிறது. அவ்வப்போது சில நேரங்கள்ல லேசான காற்றும் வீசுகிறது. அதனால கரண்ட் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோ போட முடியாது. அதனால சொல்றேன், இந்த அறிக்கையை நீங்க தெளிவா முழுவதுமா பாத்துருங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் என்னால முடிந்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது இப்ப என்ன மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய பெங்கால் புயல் இன்று கரையை கடப்பதில் மிக மிக தாமதம் ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் இப்ப முக்கியமான ஒரு செய்தியே. காரணம் என்னன்னா, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா விளக்குறேன். நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று இரவு 2:30 மணி அளவுல ஆய்வு நடத்தியதுல ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அதுல பார்க்கும்போது கடந்த 6 மணி நேரத்துல 7 கிலோமீட்டர் வேகத்துல இந்த பெங்கால் புயலானது தொடர்ந்து நகர்ந்து வருகிறது. மிகவும் புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாகவும் நம்மளுடைய சென்னை செங்கல்பட்டுக்கு மிக நெருக்கமாகவும் இந்த பெங்கால் புயலானது தொடர்ந்து நகர்ந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல போனா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இன்று காலை நிலவரப்படி, அதாவது பார்த்தீங்கன்னா இது திரிகோணமலை, அதாவது நம்மளுடைய திரிகோணமலையிலிருந்து வடகிழக்கே பார்த்தீங்கன்னா 310 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து வடகிழக்கே பார்த்தீங்கன்னா 210 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கே பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பெங்கால் புயலானது நீடித்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து இன்னும் இப்ப நெருக்கமா வந்திருக்கும். நேற்று இரவு 2:30 மணி அளவுல அவங்க ஆய்வு நடத்திய செய்தி இது. இன்னும் நெருக்கமா பார்த்தீங்கன்னா இது வந்துகிட்டு இருக்கு. இன்று மதியானம் ரொம்ப நெருக்கமா வரும். ஒரு பலத்த காற்றையும் பலத்த மழையும் செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை உட்பட வட தமிழகத்துல குறிப்பா ஒரு பலத்த மழையை சேதத்தையும் இந்த பெங்கால் புயலானது கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கணிப்பா இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த புயல் இன்று கரையை கடப்பதில் தாமதம் ஏற்படலாம்னு. கண்டிப்பா தாமதம் ஏற்படும். அது இன்னும் குழப்பத்துலதான் இருக்கு. இது இன்று இரவும் ஆகலாம், நாளை காலையும் ஆகலாம். அதுதான் இப்ப இங்க இருக்கக்கூடிய சிக்கலை. ஏன்னா பாத்தீங்கன்னா இதற்கு பாத்தீங்கன்னா இந்த புயலுக்கு இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பலைகள் வீசுது. இந்த பக்கமும் அது நேரடியா அதுக்கு லேண்ட்ஃபால் ஆகிற பிளேஸும் கொஞ்சம் சரியா இல்லாம இருக்கு. அந்த பக்கம் அதனுடைய காற்று இருவேறு காற்றுகள் வீசி இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நகர்ந்து வருகிறது. அதை கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டத்தை பிடிச்சி, ஒரு நீரோட்டத்தை பிடிச்சி ஏறி போறதுக்கு அதுக்கு சரியான ஒரு சாதக சூழ்நிலை இப்போது கிடைக்கவில்லை. ஆனா ரொம்ப நெருக்கமா வரப்போகுது. என்னுடைய அறிக்கையில நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் கரையை கடந்தது அப்படிங்கிறது செய்தியே. அதுதான் வரும். ஆனா பாத்தீங்கன்னா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய கணிப்பு இது பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பாலாறு வழியாக இது கரையை கடந்து உள்ள போகும் அப்படிங்கிறத நம்மளுடைய கணிப்பு. எப்பயிலிருந்து நான் முன்னாடியிலிருந்து என்னுடைய கணிப்பா அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வேற எந்த கணிப்புல நான் மாறிக்கல. அதுதான் என்னுடைய கணிப்பு. அதாவது பாத்தீங்கன்னா பாலாறு வழியாக செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், அதுக்கடுத்து பெங்களூரு, மைசூரு, அதன் வழியாக அந்த பக்கம் இருக்கக்கூடிய மங்களூருக்கு அடுத்து அந்த கடற்கரையில போய் இறங்கி அரபிக்கடல் வழியா இது போகுது. இது கரையை கடக்கும் போது புயலாகவே கரையை கடக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கணிப்பு. ஆனா இப்ப என்ன தாமதம், இது இன்று கரையை கடக்க மிக 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 வாய்ப்பு குறைவுதான் என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால பாத்தீங்கன்னா நீங்க வேற எந்த செய்திகள், எந்த ஊடகங்கள் போய் பார்த்தாலும் இதை தான் சொல்லுவாங்க, தாமதம் உண்டு, கண்டிப்பா தாமதம் உண்டு. வேற ஏதாவது அதுல மாற்றங்கள் இருந்தா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை மழை ரொம்ப இப்ப இருட்டி காலையில பொழுது விடிந்து இப்ப நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு இரவு சூழ்நிலை தான் இங்க சென்னையில இப்ப காணப்படுது. அதனால பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமான அலைகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல ரொம்பவே தீவிரமா கடல் ஓரங்கள்ல இருக்கு. வெளியில யாரும் போக வேண்டாம். குறிப்பா வட தமிழகத்து மக்கள் யாருமே இன்று இரவு வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, நீங்க வெளியிலேயே போக வேணாம் தயவு செய்து. இது புயல் கரையை கடந்து போயிருச்சுன்னு சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் போக வேணாம். மக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இது இன்று ஒரு நாள்ல கரையை கடந்து போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. எல்லாரும் இன்னைக்கு உள்ள இருந்து அப்புறம் நாளைக்கு உள்ள இருந்து இதுதான் இருக்கக்கூடிய பெரிய சிக்கலா இருக்கு. அதனால மிக நெருக்கமாக இன்று மதியானம் ரொம்ப நெருக்கமா வரும், இன்று இரவு ரொம்ப ரொம்ப நெருக்கமா வரும். காற்று மழை எல்லாமே தீவிரமாகும். இன்று படிப்படியாக இப்ப ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த மழை, அதுக்கடுத்து மழை பிளஸ் பாத்தீங்கன்னா காற்றும் இன்னும் சில மணி நேரங்கள்ல கூடுதலாகவே இருக்கும். இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா வர நெருங்கி வர மழையோடைய தீவிரம், காற்று எல்லாமே கூடுதலா இருக்கும். ஆனா இது கரையை கடப்பது இன்று கிடையாது அப்படிங்கிறதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஹாட் டாபிக், இப்ப இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் கோபிநாதன். கண்டிப்பா நான் அந்த கரண்ட் போகாம இருந்துச்சுன்னா வீடியோ வந்துடும். கரண்ட் போயிடுச்சுன்னா கொஞ்சம் சிக்கல் தான்.
ஆடியோவாவது நான் போடுறேன், கொஞ்சம் கேட்டுக்குங்க. சரியா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பலத்த ஒரு காற்றையும் மழையையும் கொடுக்கும் ஒரு புயலாக தான் இந்த பெங்கால் புயல் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். கடலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி பலத்த ஒரு சேதத்தை கண்டிப்பாக சந்திக்கும். அதில் செங்கல்பட்டு மாவட்டம் முதல் இடத்தை பிடிக்கும், சென்னையும் பிடிக்கும். அதே போல புதுச்சேரிக்கும் ஆபத்து உண்டு. புதுச்சேரியிலும் மிகப்பெரிய ஒரு மழையும் காற்றும் இருக்கும். அதே போல இது உள்ளே போக போக விழுப்புரம் மாவட்டம், அதன் பிறகு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் புதுச்சேரி, அதுக்கப்புறம் விழுப்புரம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அதற்கப்புறம் வடக்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய செங்கல்பட்டு, நம்மளுடைய சென்னை, திருவள்ளூர், அதன் பிறகு ராணிப்பேட்டை, அதன் பிறகு வேலூர், அதன் பிறகு திருப்பத்தூர், அதன் பிறகு கிருஷ்ணகிரி, அதன் பிறகு தருமபுரி, இந்த ஒட்டுமொத்த பகுதியும் இது உள்ளே போக நகர்ந்து உள்ளே போக போக இந்த மாவட்டங்கள் எல்லாமே ஒரு பலத்த மழையை கொடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி விட்டு தான் இது கண்டிப்பாக மேற்கு நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய தகவல். தொடர்ந்து நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாதன். நன்றி.